நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, சரி விடு, கறி ஒரு கிலோ இருக்குது, சும்மா வேணுமான்னு 4 பீஸ் போடுறதான்னு கேட்குறேன். எது கோழி குடலா? நீ பாரு, கோழி குடலுங்கிற கோழி இல்லை அப்படி. நம்ம கடைகள் வரவங்க பூரா கஸ்டமர் அப்படி தான் இருப்பாங்க. நல்லா ஜென்டான கறி, நான் நல்லா பழக்கிட்டேங்க. நல்லா கறியாக கொடுத்து அது வேண்டாம் இது வேண்டாம்பாங்க. ஆமாங்க, இது சுடுதண்ணி விட்டு கழுவிக்க. பாத்திரம் போட்டு வச்சா கொஞ்சம் ஸ்மெல் வருது. குடல் அப்புறம் குடல் என்ன வருது முக்குவாசி. ஆமாம், சுடுதண்ணி போட்டு கழுவணும். இப்போன்னு சொல்லிட்டேன். நல்லா ஜம்மன் அந்த வலுவலுப்பு எடுத்துரு. ரத்தம் வேணுமா? ஏன் கோதமீதே கோழி எத்தனை? 1 கிலோ போட்டா போட்டுரு. ஈரல் வேணும், ஈரல் போட்டா. அந்த கோழி ஈரல். இந்த காய் வேணுமா? இது குழந்தைக்கு சாப்பிட்டா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட்டு பழையத்தானே அப்புறம் டெய்லி கொடுத்தாகணும். டெய்லியுமா? ஆமாம், டெய்லி எப்படி வர்றது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வைப்பீங்க. கூட்டாட்டிங்க நல்லா கிரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். நல்லா ஜம்முன்னு இருக்கும். நல்லா கிரே மாதிரி பண்ணிட்டீங்களா நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லா குடல் கறி. அதுதாங்க எனக்கு பிடிச்சது, குடல் தான். மட்டன் கிட்ட குடல் தலைக்கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் நேரம் லேட்டானால் குடலாம் கிடைக்காது. புக் பண்ணிடுவாங்களா உங்ககிட்ட? உங்களுக்கு நல்லா புக் பண்ணுவாங்க. சுடுதல் 2வது போட்டியன்னு வையே, நல்லா ஜம்மன் அந்த வலுவலுப்பு எடுத்துரு. எங்கிட்ட கஸ்டமர் நல்ல கஸ்டமர் தான் வருங்க. குறைஞ்சாலும் ஒரு 20 மைலேருந்து வருவாங்க. வா ஃபோட்டோ எடுத்துடுறாங்க கறி வாங்குறது. அட இப்போ என்ன ஆகிப்போது கறி வாங்குறது. இதான் காசை கொண்டா எடுத்தாச்சுங்க, அவ்வளோதான்.